அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை தமிழறிவோம் சேனலில் இன்று ஒரு பாடல் செயல் வரிகள். ஏன் செயல் வரிகள் சொல்றேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை இருக்கும், மனனம் செய்ய வேண்டியது இருக்கும். இருந்தாலும் இந்த செயல் பாத்தீங்கன்னா இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இரண்டு பொருள்பட கூறுதல். ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு, ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு இரண்டு பொருள்பட கூறுதல், இரு பொருள்களை பற்றி கூறுதல். இதை ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. புலவர்கள் அந்த காலத்துல காலமேக புலவர் அப்படி மேகம் போல அப்படி ஒரு செயல் வரிகளை பாடுவாராம். அவர் தான் இதை எழுதியிருக்காரு. நம்ம 7ஆம் வகுப்பு மாணவர்கள் இதை படிப்பாங்க. என்ன அழகான பாடல். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. வன்கீரை பாத்தினா கீரையெல்லாம் நட்டு வச்சிருக்கிற இடத்துக்கு பேரு பாத்தி. பாத்தி கட்டி தான் கீரை விதை விதைப்பாங்க, அது வளர்ந்து இருக்கும். சரி, பரினா என்ன? குதிரை. இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து இந்த ஒரு செயலை எழுதியிருக்கார் பாருங்க, ரொம்ப அழகா. மண் கட்டிகள் இருக்கே, அதை அடிச்சு தூளாக்குவாங்க. இங்க குதிரைய வண்டியில கட்டி ஓட்டுவாங்க. அதுதான் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால். மண்ணை வெட்டி தடுத்து இந்த பாத்திக்கு பாத்தி பாத்தியா கட்டி வச்சிருப்பாங்க. இந்த குதிரை கால் மாறி 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 வச்சு ஓடும், எதிரிகளை எல்லாம் அழிக்கும். இந்த வாய்க்காலில் தண்ணிய மாறி மாறி பாய்ச்சுவாங்க. அதனால்தான் கால் மாறி பாருகையால். பாருங்க, கீரை பாத்தியும் குதிரைக்கு என்ன அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று திரும்பி வரும். அந்த வாய்க்காயில கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடும். அதுக்குதான் மறிக்கின்ற மேலும் முட்டை போய் மாறி திரும்புகையால். இங்க குதிரையும் என்ன பண்ணும், போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு திரும்பிடும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த காரணங்களால கீரை பாத்தியும் குதிரையும் ஒன்றாகுமேன்னு சொல்லியிருக்காரு ஸ்லேடைல. என்ன புரிஞ்சுதா? சொல்லி பாருங்க. நன்றி.